ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தரிசன முகாமிலே கூடியிருக்கிற கனெக்ட் ஆகி இருக்கிறதான எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அண்ணன் சொன்னது போல அனைத்து காரியமும் உண்மையே. ஒன்றுக்கும் உதவாத புரோஜனமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது தேவன் சரியாய் என்னை தூக்கி எடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு காண்பித்த மகா பெரிய அந்த பாக்கியத்திற்கு, அந்த கிருபைக்கு நான் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஊழியத்துல நான் கிட்டத்தட்ட என்னுடைய இருந்தபோதும் ஆண்டவரை அறியாத ஒரு நாத்திகனாக வாழ்ந்து வந்தேன். தாய், தகப்பன் அவர்கள் என்னுடைய தகப்பன் டயோசிஸ்ல ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்த வேலையை அவர் வேண்டாம் என்று சொல்லி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாசரேத் என்னும் ஊரில இருந்து கிட்டத்தட்ட 18 வருடங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்து பிறகு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறுவில்லிபுத்தூர் என்கிறதான பட்டணத்தை ஆண்டவர் காண்பித்து அந்த பட்டணத்திலே எந்த இடத்திலே சபை உண்டாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தையும் ஆண்டவர் காண்பித்து இந்த இடத்திலே ஆண்டவருடைய தரிசனத்தை கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். 1972ஆம் வருடம் அவர் சுவிசேஷ ஊழியத்தை தொடங்கினார். அந்த நாட்களிலே இருந்து எனக்கு 1977 என்று சொல்லி 77, 78 என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த நாட்களிலே வேலை கிடைத்த வேலையை வாத்தியார் வேலையை வேண்டாம் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு ஊழியத்திலே பட்ட கஷ்டங்கள், ஊழியத்திலே வந்த பாடுகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது. நான் என் தாயும் தகப்பனிடத்திலும் சிறு வயதிலே நான் கேட்பேன், இதை நீங்க இந்த பிசினஸை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்பேன். இது ஒரு பிசினஸ். இதை நீங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறீங்க, பைபிள் எடுத்துட்டு போய் ஜெபம் பண்றீங்க, அவருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்றீங்க. அவங்க ஒரு ரூ. 100, ரூ. 50, ரூ. 10 காணிக்கை கொடுக்கறாங்க. அத வாங்கிட்டு வந்து நீங்க நம்முடைய வீட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்றீங்க. இது ஒரு பிசினஸ் தானே என்று சொல்லி என் தாயும் தகப்பனிடத்திலும் கேட்பேன். அவர்கள் அப்படி இல்லை, இது ஆண்டுடைய ஊழியம் என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் என்னுடைய தாயின் தகப்பனிடத்தில் கேட்பேன், ஆண்டுடைய ஊழியம் என்று சொல்லி சொன்னால் ஏன் காணிக்கைக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள், ஏன் காணிக்கையை வாங்கிக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி கேட்பேன். ஆனால் அவர்களுக்கு சரியான அந்த நேரங்களிலே எனக்கு புரிகிற அளவுக்கு பதில் சொன்னாலும் அதை என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய சபையில எங்க அப்பா ஊழியம் செய்தான சபையில அநேக பாஸ்டர்ஸ்மார்கள் இங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துவது உண்டு, மேய்ப்பர்கள் ஐக்கியத்திற்கு வருவது உண்டு. நான் குடித்துவிட்டு அவருடைய எல்லாரையும் அடிக்க போவேன், விரட்டுவேன். நீங்கள் எல்லாரும் இங்கே ஏமாற்று வேலை செய்கிறீர்கள், எல்லாரும் பைபிளை கொண்டு ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த போது நான் குடிகாரனாய், நான் எல்லா பழக்கத்திற்கும் அடிமையாகி கிட்டத்தட்ட குடிக்காமல் இருக்க முடியாது என்கிறதான சூழ்நிலை வந்தபோது என்னுடைய தாய் தகப்பனுக்கும் முதலாவது ஒரு மகனாக நான் பிறந்த போதும் அவர்கள் என்னை எவ்வளவு அன்பாக ரொம்ப 1983 என்னுடைய தாய் தகப்பனு கல்யாணம் ஆனாலும் 2 வருடம் கழித்து நான் பிறந்தனால 2 வருடம் கழித்து பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆண் வாரிசு என்னுடைய தாயின் வீட்டிலே ஆண் வாரிசே இல்லை. 5 பெண் பிள்ளைகள். நான் மாத்திரம் தான் முதலாவது பிறந்த ஒரு ஆண் மகன், ஆண் வாரிசு என்று சொல்லி என்னை ரொம்ப செல்லமாக என்னை வளர்ப்பார்கள். செல்லமாக என்னை வளர்த்தார்கள், கொஞ்சுவார்கள். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுத்தார். ஆனாலும் தாய் தகப்பனுக்கு நான் விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக தாய் தகப்பனை கனம் பண்ணாதபடிக்கு நான் வாழ்ந்தபோது என்னுடைய தாயும் தகப்பனும் நீ ஏன் எனக்கு பிள்ளையாய் பிறந்ததற்கு பிறக்காமையே இருந்திருக்கலாமே என்கிறதான வியாகுலப்படுகிற அளவுக்கு நான் அவங்களை கஷ்டப்படுத்தினேன். இந்த நாட்களிலே என்னுடைய தாய் தகப்பனும் என்னை குறித்து மிகவும் நொந்து போயிருந்த சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அநேக மீட்டிங் இப்படிப்பட்ட தரிசன முகாமாக இருக்கட்டும், நற்செய்தி கூட்டங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய கூட்டங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு என்னை அழைத்து செல்வது உண்டு. அங்கே அநேக கூட்டங்களுக்கு எனக்கு அழைத்து சென்று அப்பேற்பட்ட ஃபீடிங், அப்பேற்பட்ட ஆண்டவருடைய சத்தியங்களை நான் அறிந்த பிற்பாடு அன்றைக்கு அதை நான் அறிந்த மாதிரியா காட்டிக்கொள்ளவில்லை. ஆனாலும் அது ஒரு பேங்க்ல நம்ம எப்படி பணத்தை போட்டு சேவ் பண்ணி வைப்போமோ அதே போல அது எல்லாமே என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய மூளையிலும் அதை சேவ் பண்ணிக்கொண்டே இருந்தது. 1993 இல்ல 94 என்று நினைக்கிறேன்.
அந்த நாட்களிலே சிவகாசி பட்டணத்திற்கு அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா வந்திருந்தார்கள். அப்போ அவங்க "சுன்னல்லோ மேரே பாயோ மை சியாமேகா" என்று சொல்லி ஹிந்தி பாடலை பாடி துள்ளி குதித்து ஆடிக்கொண்டிருந்தபோது, ஒயிட் அண்ட் ஒயிட் அவருடைய டிரெஸ் கோடு என்னை கவர்ந்தது. அவருடைய அந்த பேச்சும், அந்த பாடல் பாடுகிற ஸ்டைலும் என்னை ரொம்ப கவர்ந்ததினாலே, என்னுடைய தாயினிடத்திலே கேட்டேன், "அம்மா, இவர் யார்?" என்று சொல்லி கேட்டபோது, என்னுடைய தாயானார் சொன்னார்கள், "உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரன்" என்று சொல்லிச் சொன்னார்கள். உண்மை உத்தம் என்று அந்த ஊழியக்காரன் என்று சொன்னபோது எனக்கு பாதித்தது. அப்பொழுது என்னை என் தகப்பனாரை ஏமாற்றின அநேக ஊழியக்காரர்கள் என் தகப்பனாரை ஏமாற்றினார்கள். தருவேன் என்று சொல்லி தரமாட்டார்கள். இடத்தை வேண்டும், சபையையும் இடமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ பண லட்சங்கள் பண செலவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினாலே, உண்மை உத்தமம் என்கிறதான அந்த காரியம் எனக்கு கேள்விப்படாமலே இருந்தது. எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் பொய்யும், புரட்டும் அவர்கள் சரியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலே, என்னுடைய தாயின் சொன்ன ஒரு வார்த்தை, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரன் 1. 2வது ஒன்று சொன்னார்கள், இவர்கள் எங்கே தேவையோ, அதாவது எங்கே தேவையான இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். மிஷனரியின் கல்லறை தோட்டம் என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்ட அந்த பீகார் மாநிலத்திலே, இருண்ட மாநிலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னபோது, அன்றைக்கு நான் முடிவெடுத்தேன். ஒருவேளை நான் பெரியவனாகி ஊழியக்காரனாய் மாறுவேன் என்று சொல்லி சொன்னால், நானும் இவரைப் போல இவருடைய இடத்திலே, இவருக்கு கீழே இருந்து நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி, அன்றைக்கு நான் என்னுடைய எவ்விதமான காரியத்தையும் நான் அன்னிடத்துல நான் ஒப்புக் கொடுத்தேன். அன்றைக்கு என்னுடைய தாய் சொன்னதும், நான் ஒப்புக் கொடுத்ததும், என்னுடைய இருதயத்திலே ஒரு ஆணி அடித்தது போல, ஒரு பலகையை ஆணி அடித்து மாட்டுவது போல நான் அதில் மாட்டிக்கொண்டேன். ஆனால் அந்த நேரங்களிலே 12 வயசு, 11, 12 வயசுல நிறைவேறவில்லை. ஆனால் என்னை 23 1/2 வயதில என்னுடைய எல்லா காரியங்களும் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி, நான் சூசைட் பண்ணி சாக வேண்டும் என்று சொல்லி, நான் அப்படிப்பட்ட காரியத்தை நான் எடுத்தபோது, அப்படிப்பட்ட முடிவை எடுத்து நான் சாகப் போகும்போது, நான் அன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே ஒரு காரியம் என்னிடத்திலே இப்படியாக தெளிவுபட்டது. இன்றைக்கு நீ சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய். இன்றைக்கு சாகிறதை நாளை வைத்துக்கொள். உன்னுடைய எல்லா நண்பர்களையும் பார்த்துவிட்டு, ஒரு விசை நீ அவர்களிடத்திலே நீ கடைசியாக எல்லாவற்றையும் பார்த்து ஒரு விசை நீ அவரிடத்திலே பேசிவிட்டு வந்து, அதற்கு பிற்பாடு நீ செத்துவிடு என்று சொல்லி எனக்குள்ளே பேசினது. அதுவும் நன்றாக தோன்றினது. அந்த நேரத்திலே நான் கீழே இறங்கி வந்து, இன்றைக்கு வேண்டாம், நாளை நாம் மடிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கீழே வந்தபோது, அப்பொழுதுதான் நான் பார்த்தேன். யுத்த சத்தம் என்கிறதான மேகசினை நான் பார்த்தேன். அந்த பத்திரிகையை பார்த்தேன். ஜேம்ஸ் சத்தம் என்ற மாதாந்திர பத்திரிகையை நான் பார்த்தபோது, எனக்குள்ளே ஒரு வேகம் வந்தது. என்னுடைய காரியத்தை இதனிடத்தில் சொன்னால் என்ன? என்னுடைய எல்லா விதமான மனவேதனையையும், என்னுடைய கேள்விகளையும் இவரிடத்திலே சொன்னால் என்ன என்று சொல்லி, என்னுடைய ஒரு A4 சீட்டை எடுத்து நான் முழுவதுமாக எழுதினேன். நான் ஒரு கிறிஸ்தவ நாத்திகன். நான் ஒரு குடிகாரன். என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல அன்றைக்கு வந்து சொன்னபோது, அறைகூவில் விட்டபோது, இன்றைக்கும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆனால் நான் ரட்சிக்கப்படவில்லை. நான் இயேசுவை நான் வெறுக்கிறேன். இயேசுவை பின்பற்றுவதை வெறுக்கிறேன். இயேசு நன்மை செய்கிறவரா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால், நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உங்களிடத்திலே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எத்தனை நாட்கள் இருப்பேன் என்று சொல்லி தெரியாது. குடித்து குடித்து என்னுடைய உடல் பகுதியெல்லாம் வெந்து விட்டது. நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடவும் இருக்க மாட்டேன். ஆனால் நான் உங்களிடத்திலே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். வரலாமா? அங்கே யாருக்காவது ஒரு விசை நான் நீங்கள் செய்கிற காரியத்தை நற்காரியங்களை சொல்லுகிறேன். என்னை அடித்து கொன்றாலும் பரவாயில்லை. நான் அப்படியே சென்று விடுகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நான் லெட்டர் எழுதினேன். இப்படியே தான் எழுதினேன். எழுதின பிற்பாடு 3 நாட்களுக்கு டிடிடிசி கொரியர்ல வைத்தேன். 3 நாட்களுக்கு பிற்பாடு நான் ஒரு சிகரெட்டை குடித்துக் கொண்டிருந்த போது எனக்கு அங்கிருந்து போன் வந்தது. பிரைஸ் தி லார்ட், தம்பி நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி கேட்டபோது அந்த வார்த்தை நல்லா இருக்கீங்களா என்று கேட்ட வார்த்தை எனக்கு மிகவும் ஆறுதலா இருந்தது. என்னை பார்த்து ஒருவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்களே, யார் அண்ணன், நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க என்று சொல்லி கேட்டபோது, நான் பீகார்ல இருந்து பேசுறோம். இப்படிப்பட்ட ஒரு வாலிபனை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம். நீ உடனே கிளம்பி வா என்று சொன்னபோது, என்னுடைய வீட்டிலே வந்து நான் சொன்னேன், இப்படி ஜெம்ஸ்ல இருந்து என்ன கூப்பிடுறாங்க, நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா, எங்க வீட்டுல யாருமே என்ன நம்பல. ஆனா என்னோட தகப்பனார் ஒரு கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிறபடியினால், அவர் என்னை புரிந்து கொண்டு 3 நாட்கள் உபவாசம் இரு,
இந்த உபவாசத்திலே நீ ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ 3 நாட்கள் உபவாசம் இருந்து, ஞாயிற்றுக்கிழமை காலையில என்னிடத்திலே நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கொள். எடுத்தது பிற்பாடு நீ கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள். அதற்கு பிற்பாடு நீ கடந்து செல்லலாம். இப்ப உடனடியாக வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நான் உபவாசம் இருந்தேன். என்னை நானே வெறுத்து ஆண்டவருடைய கையிலே நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய தகப்பனார் கையிலே நான் ஞானஸ்நானம் எடுத்து, திருவிருந்து எடுத்து, அன்றைக்கு 3 மணிக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது. பேட்ரிக் ஜாஸ்வா ஐயா அந்த வழியாய் வரும்போது எங்கள் வீட்டிலே வந்து என்னை ஊழிய பிரதிஷ்டை செய்து, அது ஆண்டவரே கொண்டு வந்த காரியம். அவருடைய முழங்கால் படியிட்டு அவர் மூலமாக நான் ஊழிய அபிஷேகத்தை பெற்று நான் அன்று கடந்து சென்றேன். இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் முடிந்து 19வது வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே உண்மையுத்தவமாய் ஊழியத்தை செய்ய தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் ஜேம்ஸ் ஆண்டவரை நான் ருசி பார்த்ததில்லை. ஆண்டவர் உயிரோடு இருந்து என்னை கொண்டு யூஸ் பண்ண முடியுமா? உபயோகப்படுத்த முடியுமா? என்று சொல்லி நான் ரொம்ப விசுவாசிக்காதபடிக்கு தான் போனேன். ஆனால் நான் போய் இறங்கின பிற்பாடு டெகிரியான் சோன் என்கிறதான பகுதியிலே நான் போய் நின்று பார்த்தபோது அங்க உள்ள எல்லா காரியங்களையும் பார்த்தேன். அங்க உள்ள கட்டிடங்கள், அங்க உள்ள காரியங்கள், ஊழியத்தினுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக, துறை ரீதியாக நான் எல்லாவற்றையும் பார்த்தபோது இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அன்றைக்கு நான் மார்பிலே அடித்து நான் ஒத்துக்கொண்டேன். ஒரு தனி மனிதனை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை, அதுவும் பீகார்ல இயேசுவை அறியாத ஒரு இயேசு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஒரு மக்களிடத்திலே போய் ஆண்டவர் இவ்வளவு வல்லமையான கிரியைகளை செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால் அந்த தெய்வம் உண்மையான தெய்வம் தான். அந்த தெய்வம் மாத்திரம் தான் உண்மை. வேற எந்த தெய்வமும் உண்மை இல்லை. கிறிஸ்தவ நாத்திகனாய் இருந்த என்னை அன்றைக்கு நான் 50% ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ஊழிய பிரதிஷ்டை செய்து 50% நான் சரிப்படுத்திக் கொண்டு போனாலும் அங்கே போய் இறங்கின பிற்பாடு அங்கு உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை பார்த்த பின்புதான் நான் ஒத்துக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அன்றைக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஓடுவதற்கு தேவன் அருமையான பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் சாதாரண ஒரு டீச்சராக இருந்தேன். சாதாரண ஒரு பாடனாக இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவன் படிப்படியாக எப்படி யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினாரோ, எப்படி தானியேல் கைதியாய் போன தானியேலை ஆண்டவர் உயர்த்தினாரோ, அதே போல ஆண்டவர் என்னை உயர்த்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, கிறிஸ்தவ தம்பதியார்களே, ஆண்டவருடைய அந்த கிருபையினாலே நான் சொல்லுகிறேன். யோசேப்பு என்கிற கேரக்டராக இருந்தாலும் சரி, அகபு என்கிற சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லா காரியமும் நமக்கு முன்பதாக உண்மை உத்தவமாய் எழுதியிருக்கிறது. இது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, ஒன்றுமே தெரியாதபடிக்கு, தமிழிலும் சரியாக பேச தெரியாது, ஒன்றுமே தெரியாதபடிக்கு நான் போன என்னை ஆண்டவர் என்னை உயர்த்தினார். உண்மை உத்தவமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்தார். கீழ்ப்படிந்து இருந்து இருந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். 7 வருடங்கள் டெகிரியான் சோன் என்கிறதான ஹெட் ஆபீஸ்ல அந்த பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். பிற்பாடு 3.5 வருடங்கள் பப்புவா என்கிற பணித்தளத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். பிற்பாடு இன்றைக்கு கடந்த 10 வருடங்களாக, கிட்டத்தட்ட 9 வருடங்கள் முடிந்து 10 வருடங்களாக இன்றைக்கு தர்பங்கா என்கிற இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கால சூழ்நிலையும் ஆண்டவர் உயர்த்தி 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 ஆண்டவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஜோனல் சூப்பரண்ட், ஜோனல் லீடர் என்கிறதான ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய எனக்கு பொறுப்பை கொடுத்தாலும் இன்றைக்கு 53 ஊழியக்காரர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்து அவர்களை இழுத்து செல்கிறதான ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அண்ணன் சொன்னது போல ஒரு ஸ்கூலை எங்கள் கையில கொடுத்து அதே காரியங்களை செய்வதற்கு அன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருந்தாலும் முழங்கால் படியிட்டு முழங்காலிலே நடந்து கர்த்தருடைய ஊழியத்தை அந்த இடத்திலே சாதனையாய் தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கும் எங்களுடைய அந்த ஜோன்ல கிட்டத்தட்ட 53 சபைகள் இருக்கிறது. ஒரு ஐடிஐ காலேஜ் இருக்கிறது. 2 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ஒரு பைபிள் காலேஜ் இருக்கிறது. இன்றைக்கு அத்தனையும் கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் செய்து ஒரு பாதுகாவலனாக, ஒரு ஜாமக்காரனாக, ஒரு உக்கிரக்காரனாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் எங்களுடைய ஃபீல்டுல நடக்கிறதான காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில நான் வைத்து நான் செபிக்க விரும்புகிறேன்.
சொல்லுகிறேன். எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய ஃபீல்டுல, எங்களுடைய ஜோனல்ல 53 விதமான 53 ஃபீல்டு, அதாவது சப ஊழியங்களை சார்ந்து விபிஎஸ் ஆக இருக்கட்டும், சிடி டிபார்ட்மெண்ட் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆக இருக்கட்டும், ஒரு ஹிந்தி மீடியம் ஸ்கூலாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நார்த்தன் ரீஜியன், அந்த ரீஜியன்ல எங்களுடைய ஜோனல்ல கர்த்தருடைய கிருபையினால இங்க நடக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் சபை ஆராதனைகள், அநேக ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரதி இயர் 10ல இருந்து 20 வரைக்கும் புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது என்ன ஆயிற்று, பேணிப்பூர் என்கிற இடத்திலும் கசரணி என்கிற இடமானது தருபங்க ஏர்போர்ட்டை பக்கத்துல, ஏர்போர்ட் பில்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளதாக ஒரு சபை நமக்கு இருக்கிறது. அதான் கசரணி ஏர்போர்ட், நியர் ஏர்போர்ட், அந்த இடத்திலேயும் பேணிப்பூர் என்கிற இடத்திலேயும் அந்த கிறிஸ்துவ விரோதிகள் பயங்கரமாக செயல்பட்டார்கள். எப்படியாவது சபையை இழுத்து மூட வேண்டும், பூட்டு போட வேண்டும் என்று சொல்லி பயங்கரமாக செயல்பட்ட போது ஆண்டவர் ஒரு செருபாபேலை போல ஆண்டவர் அந்த கைகளை, அந்த காரியங்களை ஆண்டவர் கையில கொடுத்தார். எப்படியாவது அவர்களை விரட்டி, எப்படியாவது இந்த சபையை போடாதபடிக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை நாங்கள் எல்லாரும் இணைந்து செய்தோம். ஆனால் அதை எடுத்து நான் காரியங்களை எடுத்து வேகமாக செயல்பட அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டுடைய கிருபையினாலே சொல்லுகிறேன், அத்தனை போராட்டங்கள் எல்லா போலீஸ், எம்எல்ஏ எல்லாம் ஒரு பக்கம் நின்றாலும், நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் இருந்தாலும், பாஷை பேச தெரியாதவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும், பேச தெரிந்தவர்கள் அநேகம் பேர் இருந்தாலும், ஆனாலும் பயந்து இருந்த கூட்டம் எங்களிடத்திலே அதிகமாய் காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நின்று போராடி அவர்களோடு சரிசமமாய் பேசி, அந்த இன்ஸ்பெக்டர் இடத்துல ஏன் கூட்ட வேண்டும் என்கிற காரியத்தை பேசி, எஸ்பிட்ட போய் எஸ்பிட்ட ஒரு மனு கொடுத்து, ஐயா எல்லா சுதந்திரமும் இருக்கிறதே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்களுக்கு காணப்படுகிறது என்று சொல்லி அவரிடத்திலையும் பேசி, டிஎம் கலெக்டர் இடத்திலையும் பேசி, எல்லா இடத்திலையும் தேவனுடைய கிருபையினாலே அலைந்து பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய கட்டளையிட்டார். எங்களுக்கு முன்பதாகவே பேசினாங்க, எஸ்டிஎம் பேசினாங்க, சப் கலெக்டர் பேசி, ஏன் இதை பூட்டுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, அதை ஏன் செய்தார்கள்? ஐயா நான் செய்யவில்லை. இன்ஸ்பெக்டர் லைனை போடுங்க. கான்பரன்ஸ்லயே பேசினாங்க, இதை ஏன் இப்படி செய்தீர்கள், ஏன் பூட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் என்ன? ஐயா இப்படி இவங்க சொன்னதுனால நாங்க செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸே கிடையாது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் ஒரு சபையை பூட்ட முடியுமா? அப்படிப்பட்ட அதற்கான ஒரு வரைமுறை இருக்கிறதா என்று சொல்லி அங்க பேணிப்பூர் இடத்துல பேசுறாங்க. எங்களுடைய சபைக்கு முன்பதாகவே சபையிலே ஒரு 20 ஊழியக்காரங்க நாங்க போய் அந்த இடத்துல நாங்க இருக்க போறோம். எங்க முன்பதாகவே 20-30 பேர் வந்து அந்த ஊழியக்காரரை அடித்து மண்டையை உடைத்தார்கள். கிட்டத்தட்ட இங்க இருந்து பாத்தீங்கன்னா நெத்தி பகுதியில இருந்து அந்த நடுப்பகுதி வரைக்கும் முழுவதும் மண்டை உடைந்த ரத்தம். எங்களை வெளியே விடாதபடிக்கு பூட்டிட்டாங்க. எப்படியாவது ஆண்டுடைய கிருபையினால நாங்கள் எப்படி போலீஸ் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. போலீஸ் வந்து எங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் அந்த ரத்தம் சிந்தின காரியத்தை பார்த்த போதுதான், ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே நாங்கள் பொறுக்க முடியாது. ஆண்டவரே எங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை கொடுங்க, ரெட்டிப்பான வல்லமையை கொடுங்க. இந்த சத்ருவின் போராட்டத்தில இருந்து, இந்த சத்ருவின் நிர்பந்தத்தில இருந்து இந்த காரியத்தை போராடி ஜெயிப்பதற்கு உம்முடைய ரத்தம், ஆண்டவரே ஊழியக்காரர் ரத்தம் சிந்தப்பட்டது போல ஆண்டவரே சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினுடைய விளைவு ஒரு ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போன பிற்பாடு கான்பரன்ஸ்ல சப் கலெக்டர் கான்பரன்ஸ்ல இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் கான்பரன்ஸ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நிமிடம் எஸ்பி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார். நீ எப்படி இதை செய்யலாம், யாரு சொன்னது, எப்படி செய்ய முடியும், கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வான்னு சொல்றியே, அந்த சபை ஆலயம் நடத்துவதற்கு கலெக்டர் நான் எங்க இருந்து ஆர்டர் கொடுப்பேன், எங்க இருந்து பதில் கொடுப்பேன், எங்க இருந்து ரிட்டர்ன்ல கொடுப்பேன், இப்படி சொல்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பயங்கரமா பேசினாங்க. அவனுடைய கிருபையினால 2 சபையும் போலீஸே வந்து திறந்து, போலீஸ் மூலமாகவே நாங்க இன்னொரு பூட்டை போட்டு, போலீஸே எங்களுக்கு சாவியை கொடுத்து நீங்க நடத்துங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையினாலே 2 இடத்திலையும் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இன்றைக்கு சபை நடந்து கொண்டிருக்கிறது. போன 2 வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஏர்போர்ட் சர்ச், இந்த கசரணியில தேவ செய்தியை கொடுக்கும்போது அநேக ஜனங்கள் சுகம் பெற்றதை நாங்கள் பார்த்தோம். அழுது விண்ணப்பத்தை ஏறெடுத்ததை நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால், 2 வாரமாய் சிபிஐ ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி
என்னிடத்துல ஃபோன் பண்ணி, "நீங்க தானே இப்போ புதுசா வந்திருக்கிற லீடரா இருக்கிறீங்க. ஆமா. உங்களுடைய பாஸ்டர்ஸ் எல்லாருடைய லிஸ்ட் எனக்கு குடுங்க. எல்லா பாஸ்டர்ஸ் உடைய லிஸ்ட் குடுக்கணும். எத்தன பேர் சபைக்கு வாராங்க? எத்தன பேரு அவங்க எங்கெங்க இருந்து வாராங்க? எத்தன மணிக்கு சபை ஆரம்பிக்கிறீங்க? எத்தன மணிக்கு ஆலயத்த நீங்க வந்து பூட்டுறீங்க?" இப்படி எல்லா விதமான காரியத்தையும் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு சிபிஐ ஆபீசர் ஃபோன் பண்ணாரு. அப்ப நான் கேட்டேன், "ஐயா இந்த காரியத்த ஏன் நான் உங்க இடத்துல குடுக்கணும்?" அப்படி சொல்லும்போது, "இல்ல மேல இருந்து கேட்கறாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து கேட்கறாங்கன்னு சொன்னாங்க." அப்பதான் நினைச்ச சிஎம் அப்பதான் அந்த நிதிஷ்குமார் அவர்கள் இறங்கி சௌத்ரி என்கிறதான ஒரு மனிதர் அப்பொழுதுதான் பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் சிஎம் ஆக பொறுப்பேற்றிருக்கிறார். அப்போ அவங்க கேட்கிறாங்களா? அப்படிங்களா? சரிங்கய்யா. நான் உங்கள நேர்ல பார்த்து நான் தரேன்னு சொல்லி, இல்ல, இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. அப்ப நான் சொன்னேன், வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாதுங்கய்யா. தைரியமாக பேசுவதற்கு தேவன் கிருபை செய்தார். வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது. அப்ப வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது அப்டின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா வந்து குடுங்க. சரிங்கய்யா நாளைக்கு வந்து தர்றேன். எல்லா காரியத்தையும் எடுத்தேன். எடுத்துட்டு நாங்க எல்லா ஊழியக்காரங்களும் நான் ஃபோன் பண்ணேன். நைட்டு இரவு ஃபோன் பண்ணி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறோம். நாளை காலையில 12 மணிக்கு வர சொல்லியிருக்கிறார். 11லிருந்து 12 எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் கிரியை செய்யட்டும்னு சொல்லி நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணோம். நான் போனேன். 1 மணிக்கு நான் கிட்டத்தட்ட போய் அவருடைய அட்ரஸ கண்டுபிடிக்க முடியல. மதுபனி என்கிறதான இடத்துல போய் இறங்குன பிற்பாடு நான் ஃபோன் பண்றேன். அவருக்கு ஃபோன் போகல. ரொம்ப நேரம் நின்று ஃபோன் பண்ணி அவரிடத்துல பேசும்போது, "ஐயா, நான் வந்திருக்கிறேன். எங்கே உங்களை பார்க்க வேண்டும்?" என்று சொன்னபோது, ஒரு கடைய சொல்லுகிறார். "அந்த கடையில போய் நீங்க குடுத்துட்டு போயிருங்க." நான் சொன்னேன், "ஐயா, நோ. நான் தர முடியாது. உங்களை பார்த்து, உங்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, உங்களோடு நான் உட்கார்ந்து, ஒரு தேநீர் அருந்தி, உங்களோடு நான் சில காரியங்களை கேட்டு தான் நான் குடுக்க முடியும். அப்படியாக நீ சொல்ற கடையில போய் குடுத்துட்டு போக முடியாதுய்யா" என்று சொல்லி சொன்னேன். "இல்ல, இல்ல நீங்க குடுத்துட்டு போங்க." என்று சொன்னார். "இல்ல முடியாது." ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி, அவர்களுக்கு சமூக விரோதிகளிடத்துல, கிறிஸ்தவத்தை விரோதிக்கிற ஜனங்களிடத்துல அவங்க அந்த லிஸ்ட்ட குடுத்துருவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 100 பேர், 150 பேர் போய், அந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை நடத்த முடியாதபடிக்கு சித்திரவதை செய்வதற்கும், அங்குள்ள சபை போதகரை துன்புறுத்துவதற்கும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பெர்சிக்யூஷன்ங்கிறதான காரியத்தின் மூலமாக இன்றைக்கு நார்த் பீகார்ல எங்களுடைய மைத்திரி ஜோன்ல உள்ள சபைகள் பயங்கரமாக நாங்கள் கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்ச்சியாக சொன்னார். "இவ்வளவு நீ வைராக்கியமா சொல்லுகிறீங்களே, நான் இப்ப ரொம்ப தூரத்துல இருக்கேன். எப்படி நீ என்ன பார்க்க முடியும்?" "ஐயா, நீங்க எத்தனை எத்தனை நாட்கள் கழித்து வந்தாலும் பரவாயில்லை. நான் வந்து உங்களிடத்திலே பார்ப்பேன்" என்று சொன்ன பிற்பாடு, இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி, "என்னுடைய ஆபீஸ்ல போய் குடுங்கன்னு" சொல்லி போய் பார்த்தா, அங்க ஆபீஸே இல்லங்க. அங்க ஆபீஸே கிடையாது. எஸ்டிஎம் ஆபீஸ் இருக்கிறது, டிஎம் ஆபீஸ் இருக்கிறது. மத்த எந்த ஆபீஸ்ல ஐயா நீங்க சொல்ற ஆபீஸே இங்க இல்லையே. இல்ல, இல்ல இந்த கடை பக்கத்துல இருக்குன்னு பார்த்தா, ஒரு சின்ன 10க்கு 10 ரூமு, ஒரு ஷட்டர் போட்ட கடை தான். ஒரு ஷட்டர் இருக்கு. அந்த ஷட்டரும் பாழடைஞ்சு இருக்கு. அதுதான் ஆபீஸாம். என்னடா இவங்க சிபிஐ ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணேன்னு சொல்றாங்க. இவங்க வந்து கடையில போய் இவங்க ஆபீஸ் வச்சிருக்காங்க. அதுவும் ஷட்டர் ஓப்பன் ஆயி, குளோஸ் ஆயி எத்தனையோ வருடங்கள் ஆன மாரி இருக்கிறதே என்று சொல்லி பக்கத்துல விசாரிச்சா, ஐயா சார், இது உண்மையான ஆபீஸ் தான். இங்க தான் சிபிஐ அதிகாரிகள் வர்றாங்க சார். 4 பேர் எப்பயாவது வருவாங்க. பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க. பிறகு போயிருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுது. உண்மையான சிபிஐ ஆபீஸ் தான் என்று சொல்லி. ஆனாலும் இப்ப நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. இந்த பீகார்ல சிபிஐ என்கிறதான இவ்வளவு பவரான ஒரு டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு இடமில்லை என்று சொல்லி சொன்னாலும், அவர்களுக்கு ஆபீஸ் சரியாக செயல்படுகிறதா, செயல்படவில்லையா என்று சொல்லி சொன்னாலும், ஆனாலும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே அவர்கள் சரியாய் அவருடைய காரியத்தை நகர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அளவும் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிறது. இன்றைக்கும் அவர்கள் ட்ரை பண்ணுகிறார்கள். எப்படியாவது டேட்டாஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி, நானும் இன்றைக்கு வரைக்கும் உங்களை பார்க்காமல் நான் கொடுக்க மாட்டேன்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே ஒரு பெரிய ஒரு காரியத்தை அறுவடையை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில இந்த நார்த் பீகார்ல ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த ரோலை எடுத்து செய்வதில ஒரு பெரிய சேலஞ்ச் காணப்படுகிறது. தேவையான அபிஷேகம் வேண்டும், தேவையான பாதுகாப்பு வேண்டும், தேவையான ஆண்டவருடைய பலத்த வல்லமை எங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரம் தான் இவர்களை எல்லாம் மேற்கொண்டு ஆண்டவருக்காக நிற்க முடியும். எங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கசரணி என்கிறதான ஃபீல்டுல ஆண்டவருடைய பலத்த கிரியை உண்டாக வேண்டும். அது ஒரு எம்எல்ஏ, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இப்பொழுது இருக்கிறார். அவர் ஒரு ஜா என்கிறதான மோகன் ஜா என்கிறதான அவர் ஒரு
பிராமண வகுப்பை சார்ந்தவர். அவர் பயங்கரமாக அவர்கள் பிரஷர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்க உள்ள இன்ஸ்பெக்டர்ட்ட எப்படியாவது சபையை பூட்டு, ஆலயத்தை பூட்டு என்று சொல்லி அவனுடைய கிருபையினால இது முடியாதபடி இருக்கிறது. நான் நினைத்திருக்கிறேன். அவர் நேரடியாக போய் அந்த எம்எல்ஏவை பார்த்து அவருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு, "என்னிடத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக இருக்கிறீங்க?" என்று சொல்லி அவரிடத்துல நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறேன். ஒருவனும் போய் கேட்காதபடிக்கு பயந்து கொண்டு இருக்கிறனாலதான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரோசிக்யூஷன், இப்படிப்பட்ட ஒரு தபாவ், அப்படிப்பட்ட அழுத்தத்தை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவரிடத்துல நான் போய் நிச்சயமாக கேட்க கேட்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹalleluya! தேவனை ஆராதிக்கிறோம். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால், இவன் யார்? ஒரு எம்எல்ஏ-யாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை ஒன்று இருந்தால் மாத்திரம் போதும். அவனுடைய வல்லமை இருந்தால் போதும். அவனுடைய எப்படி மார்ஸ் மேடையிலே பவுல் அப்போஸ்தலன் தைரியமாக நின்று பேசினது போல, இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கொடுக்க வேண்டும். எதற்கும் பயப்படாதபடிக்கு நின்று கேள்வி கேட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதற்கு, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த ஒரு பெரிய காரியங்கள், அறுவடைகள், ஒரு மகிமையான வல்லமையான ஒரு ஊழியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் வயதானவர்களா இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் உட்கார்ந்து ஊழியம் செய்வோம், பயந்து ஊழியம் செய்வோம் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படவே படாது. நேரடியாக நிமிர்ந்து நின்று ஆண்டவர் சொல்கிறார், "காலூன்றி நில், நிமிர்ந்து நில், எழுந்து நில்" என்று சொல்லி இந்த வசனங்களை நம்முடைய வார்த்தையில மாத்திரமல்ல, வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு ஊழியர்களும் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அதனால் தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே நம்முடைய காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். "பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்" என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொண்டது உண்மைதான். வேண்டிக் கொண்டே இருப்பது உண்மைதான். அநேக சபைகளிலே பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். அநேகர் இப்படிப்பட்ட காரியம் எங்களுடைய வாழ்க்கையில, சபையில, ஊழியத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். உண்மைதான். ஆனால் இந்த வசனம் எதை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாம் வித்தியாசமா 2 இடங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சரீர சூழ்நிலைக்காகவும், தன்னுடைய குடும்பத்திற்காக பின்மாறி மழை, ஆசீர்வாதமான மழை என்னுடைய குடும்பத்திலே ஊற்ற வேண்டும், என்னுடைய ஜீவனத்திலே ஊற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஊற்ற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன காரியம் ஆவிக்குரிய மலையை குறிக்கிறது. ஊழியத்தில, கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியத்தில, கர்த்தருடைய அறுவடையில, ஆத்தும அறுவடையில பின்மாறி மழை ஊற்றப்பட வேண்டும் என்கிறதான ஒரு மெயினான ஒரு காரியத்தை வைத்துதான் சகரியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இந்த சகரியா புஸ்தகம் 3 காரியத்தை குறிக்கிறது. இன்றைக்கு 122 வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இதில் இருந்தால் அது நிறைவேறி இருக்கிறது. 98 தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறப்படவில்லை. அதிலே 31 நிறைவேறிருக்கிறது என்று சொல்லுகிறேன். அதிலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, அவர் 30 வெள்ளிக்காசை குறித்து எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னை குத்துவார்கள், இயேசுவை ஈட்டியால் குத்தின காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்க எழுதியிருக்கிற காரியம் என்ன? இயேசு கழுதையின் மேல் வருவார் என்கிற காரியம் எழுதியிருக்கிறது. இந்த 3 காரியம் எழுதப்பட்டாலும் 4வது ஒரு காரியம் குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், ஒலிவ மலையில தன்னுடைய காலை வைப்பார், அந்த மலை 2ஆக பிரியும் என்கிறதான காரியத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 31 தீர்க்க தரிசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் வரும்போது அந்த பின்மாறி காலத்து மழை நிச்சயமாக உண்டாகும் என்கிறதான காரியமும் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்படிப்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தமாக இந்த காரியத்தை நான் மனதிலே வைத்து நான் ஒரு சில காரியங்களை முன்பாக வைக்க விரும்புகிறேன். இங்கே 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அப்பொழுது இந்த பின்மாறி மழையினுடைய காரியங்கள், அந்த காரியங்கள் பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படும் போது இங்கே எந்த ஒரு பராக்கிரமும், பலமும், பராக்கிரமும், எந்த ஒரு காரியமும் அல்ல, தேவ ஆவியானவராலே எல்லாம் சாதகமாகும் என்கிறதான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களிடத்துல நான் வைத்து நான் உங்களிடத்துல நான் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இங்கே பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, இங்கே 2 காரியத்தை நான் இன்னும் ஒரு தெளிவாய் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். என்னை தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, அந்த குத்தினவர்களை நோக்கி பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். இங்கே மாம்சமான யாவர்களின் ஆவியை ஊற்றுவேன் என்கிறதான காரியம் என்பது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் எதை ஊற்றுகிறார்? பின்மாறி காலத்தினுடைய அந்த அனுபவமானது, அந்த தரிசன காரியமானது, அந்த வேண்டுதலானது இப்படியாக மாறுகிறது. எப்படியாக மாறுகிறது என்றால், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஆண்டவர் ஊற்றுவாராம். ஐயா, இந்த கடைசி நாட்களிலே இந்த தாவீதின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடிகளுக்கும் தேவை என்னது என்று சொல்லி சொன்னால், கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் யாரிடத்திலே ஒருவரிடத்திலே ஊற்றப்படுகிறதோ, யாரிடத்திலே தங்கி இருக்கிறதோ, பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் சாதாரண கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். நம் சாதாரண கிறிஸ்தவர்கள் சாயங்காலத்திலே பிள்ளைகளை கொண்டு போகிறது, நைட்டிலே சாப்பிட வேண்டியது, காலையில எழுப்ப வேண்டியது, இப்படி ஒரு ரொட்டீன் லைஃப்ல தான் நம்ம வாழ்வோம். யார் ஒருவர் பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ, யார் ஒருவர் பின்மாறி காலத்தினுடைய மழைக்காக, எழுப்பதின் காலத்திற்காக, எழுப்பதின் நாட்களுக்காக, ஆண்டவருடைய வருகை வரும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இங்கே இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு மனப்பான்மையிலே, அப்படிப்பட்ட வேண்டுதலிலே, அப்படிப்பட்ட காரியத்திலே தரித்துக் கொள்ளும் போது, அந்த குடும்பத்தாருக்கு, அந்த தாவீதின் குடும்பத்தாருக்கு, அந்த குடிக்கு, தாவீதின் குடிக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார், கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார். இந்த 2 ஆவியும், இந்த gift of gods, the gift of spirit 2 பேருக்கும் தங்கி இருக்கும். 2 ஆவிகளும் ஸ்பிரிட்டும் ஒரு மனிதனுக்குள்ளே தங்கி இருக்கும் போது, ஒரு குடும்பத்திற்குள்ள தங்கி இருக்கும் போது, அது எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? 13:1 நீங்கள் வாசிக்கும் போது இங்கே பாருங்களேன், தாவீதின் குடும்பத்தாருக்கும் இங்கே அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஐயா, அப்படிப்பட்ட ஒரு ஊற்று, அப்பேற்பட்ட ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்குமாம். யாருக்கு உண்டாயிருக்குமாம்? இந்த விண்ணப்பத்திற்காக, இந்த எருசலேமிலே, இந்த எருசலேம் குடிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஊற்று திறக்கப்பட்டதா இருக்கிறதாம்? திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது மாத்திரமல்ல, அது யாருக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அவர்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு மின்னலை உண்டாக்குவாராம். அவருடைய வயலுக்கு அவரவருக்கு ஒரு பயிர் உண்டாக எல்லா சௌகாரியத்தையும் ஆண்டவர் செய்வாராம். ஆனாலும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்று இருக்கிறது. ஐயா, அம்மா, இந்த உலகத்துல எத்தனை ஆயிரமான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஏரியாவுல, நம்முடைய வீட்டு பக்கத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய கிராமத்துல ஆயிரமான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட வேண்டும், ரட்சிப்பின் ஊற்று உண்டாக வேண்டும், ஜீவ ஊற்று உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஊற்றுக்காக ஆண்டவர் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று வைத்திருக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்றினிடத்திலே அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுக்கிறாராம் தெரியுமா? விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கிறார், கிருபையின் ஆவியை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை கிருபையின் ஆவி, இன்றைக்கு நமக்கு தேவை விண்ணப்பத்தின் ஆவி. இந்த 2 காரியம் ஒரு குடும்பத்திலே, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அவனுடைய வாழ்க்கை ஜெயமாய் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று அவனுக்காக நிச்சயமாய் காணப்படும். ஒரு திறக்கப்பட்ட ஊற்று காணப்படுகிறது. நாம் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்திலும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஊற்று நமக்கு என்று சொல்லி ஒரு ஊற்று
இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அந்த ஊற்றை அடைப்பதற்கோ, அந்த ஊற்றை க்ளோஸ் பண்ணுவது தெரியாமல் மறைத்து வைப்பதற்கோ எவனாலும் முடியாது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று. உங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. அல்லேலூயா! இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாராம், பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்கிறவர்கள் கிருபையின் ஆவியையும், விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றப்படும்போது, ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்வார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க எடுத்துக்கொள்ளும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தான பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்ப எப்படி உண்டாயிருந்ததாம்? இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கும் போது, இங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அங்கே இவரெல்லாம் ஸ்திரீகளோடும், இயேசுவின் தாயாகிய மரியாளோடும், இயேசுவின் தாயாரோடும், சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு அவர்கள் தரித்திருக்கும்போது, இந்த பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொண்டவர்கள் அந்த கிருபையின் ஆவியையும், விண்ணப்பத்தின் ஆவியையும் பெற்றுக்கொண்ட போது, இப்போ ஒரு ஊற்று திறக்கப்படுகிறது. அந்த ஊற்று தான் இங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவர் கிரியை செய்கிறதான ஒரு பெரிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். இங்கே பூரணமான கிருபை உண்டாயிருந்ததாம். இங்க நிலங்களையும் வீடுகளையும் விற்று கொண்டு வராங்க. யாருக்கும் எந்த குறைவா இருந்தது இல்லையாம். இங்கே 36ல சீப்புரு தீவானும் அப்போஸ்தலனாலே ஆறுதலின் மகன் என்ன செய்யறான்? எல்லா நிலத்தையும் கொண்டு வரான். நிலத்தை விற்று எல்லா காசையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறான். இங்கே பார்க்கிறோம், அவனிடத்தில் ஒரு கிரியை உண்டாகிறது. அந்த ஒபீடியன்ஸ் உண்டாகிறது. இங்கே அந்த வேண்டுதலிலும் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தவர்கள் விளைவாக இவனுக்குள்ள பிறக்கப்பட்ட ஒரு ஊற்று இங்க என்ன பண்ணப்படுகிறது? எல்லாவற்றையும் விற்று ஆண்டவருடைய பாதத்துல அந்த இடத்துல வச்சுட்டான். வச்சது மாத்திரமல்ல, இப்போ நீங்க நான் 11 அதிகாரத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா 11:22 நீங்க வாசிங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மரண அங்கே நல்லவனும் நிறைந்தவனும் அநேக ஜனங்களுக்கு கர்த்தரிடத்துல அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல சேர்க்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு வருஷ காலம் சபையோடு அவர்கள் கூடியிருந்த போது ஜனங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. முதலா அந்தியோகியா அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேர் வந்துச்சான். இங்கே விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஒரு மனிதனுக்குள்ள ஊற்றப்படும் போது, அவன் திறக்கப்பட்ட ஊற்று எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாவத்தையும் அழுக்கையும் அகற்றி திறக்கப்பட்ட ஊற்றிலே அவன் எப்பொழுதும் திறக்கப்பட்ட ஊற்றிலே அவன் நிற்பான் என்று சொல்லி சொன்னால், திறக்கப்பட்ட ஊற்று அவனுக்குள்ளே உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொன்னால், அவன் எப்பேற்பட்ட விளைவுகளை உண்டாக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நல்லவன் பேர் எடுக்கிறான், விசுவாசத்திலே வல்லவனாய் இருக்கிறான், பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இங்க பவுல் சவுலை தேடி போகிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு காணப்படுகிற ஒரே ஒரு பெரிய காரியம் என்று சொல்லி சொன்னால், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் மாத்திரம் பரிசுத்தத்தோடு சேர்ந்து கொள்வார்கள். நாம் அவர்களிடத்துல நாம் போகக்கூடாது. அவன் பயங்கர சாபம் படித்தவன், அசுத்தன், அவன் துன்மார்க்கன் என்று சொல்லி வழி விலகிதான் போய் நாம் பரிசுத்தமா இருப்போம், ஜீவிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவோமே தவிர, இப்படிப்பட்ட சவுலை போல உள்ள ஜனங்களிடத்துல யாருமே போகல. இங்க பாத்தீங்க என்று சொல்லி சொன்னால், எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் ஸ்தேவானை தவிர வேற யாரும் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இவருடைய நாட்களிலே அநேக சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் பர்னபாவுக்குள்ள மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. சவுலை தேடி போக வேண்டும் என்று சொல்லி அவன் சவுலை தேடி போனது மாத்திரமல்ல, அவன் வாழ்ந்த ஒரு வருட காலம், அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் செய்த உபதேசங்கள், அவனுடைய நற்காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அங்கு ஜனங்கள் பட்ட பெயரை கொடுக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க யாருடைய வாழ்க்கையில கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றப்படுகிறதோ, யார் ஒருவன் பின்மாறி மலைக்காக ஜெபிக்கிறானோ, யார் ஒருவன் பின்மாறி மலை எனக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நிற்கிற மனிதனை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். பிரியமானவர்களே, காரியங்கள், நற்காரியங்கள், பின் விளைவுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவர்கள் ஒரு பெயர் எடுக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் எடுக்கிறார். அந்த நாட்களிலே கிறிஸ்தவ பெயர் வந்துருச்சு. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழும்புகிறான். இப்படிப்பட்ட விளைவின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது அங்கே அகபுன்னு ஒருத்தன் எழும்பு என்ன சொல்றான்? இங்க பஞ்ச காலம்
உண்டாக போகிறது. இங்க உலகமெங்கும் பஞ்சம் உண்டாக போகுதுன்னு உடனே நடந்துருச்சாம். உடனே நடந்துருச்சு. அப்ப சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார்கள். அந்தபடி அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்தில் அனுப்புனாங்களாம். எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது பாருங்களேன். இங்க சவுலும் பர்னபாவின் இடத்துல அவங்க வந்து சேகரிச்சு கொடுக்கிறாங்களாம். ஐயா, யாருடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையில ஒரு திறக்கப்பட்ட ஊற்றினுடைய அனுபவம் காணப்படுகிறதோ, விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிபலிப்பு எப்படியா இருக்கும் என்று சொல்லி சொன்னால், தனக்குத்தானே மூடி வைக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, தனக்குத்தானே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நானும் என்னுடைய சபையை சார்ந்தவர்கள் என்பது அல்ல, யாரு கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு பணத்தை சேகரித்து அவர் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, அனுப்புனார்களாம். அனுப்புகிறது மாத்திரமல்ல, பயம்புறுத்தின ஒரு பெரிய அநியாயக்காரன், பயன்படுத்தினவன், அநியாயக்காரன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்திற்கு துன்பத்தை ஏற்படுத்தினவன் திருப்பி அவனிடத்திலே தைரியமாக போய் அவனை கொண்டு வந்து, நீ கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு நீ ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி நான் தெரிய வந்து உட்கார வைத்து அவனுக்கு வேதத்தை போதித்து, இவன் நல்லவன் என்று பெயர் எடுத்தது போல, விசுவாசம் உள்ளவன் என்று பெயர் எடுத்தது போல, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவன் என்று சொல்லி பெயர் எடுத்தது போல, இவனையும் பக்கத்திலே உட்கார வைத்து அப்பேற்பட்ட பேர் எடுப்பதற்கு பேருதவியாயிருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் பர்னபாவை போல உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பர்னபாவை போல கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்ட நாம், விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட நாம், நமக்காக திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கிறது, அதை அனுபவித்துக் கொண்ட நாம் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து தனக்குத்தானே வாழ்வோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிரியப்படுவாரா? பிரியப்பட மாட்டார். இன்றைக்கு நாம் குடும்பமாய் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நான் பர்னபாவை போல செயல்பட்டது உண்மைதான். எந்த இடத்திலே ஆண்டவரே நான் செல்ஃபிஷா இருந்தேன், தன்னலமாய் செயல்பட்டேனோ, தயவாய் என்னை மன்னித்து ஒரு பர்னபாவை போல ஆண்டவரே நான் செயல்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு திறக்கப்பட்ட ஊற்றாய் இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை ஒரு விண்ணப்பத்தின் ஆவியாய் இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை ஒரு கிருபையின் ஆவியாய் இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜெபம் பின்மாறி ஆண்டவரே காலத்து உடைய மழைக்காக வேண்டிக் கொள்கிறதா இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அன்பின்